Good morning. Welcome to Madan Kumar Vlogs. Day 39 of a walking challenge. Walking with Madan Kumar சீரீஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் இன்றைக்கி டாஸ்க். இன்றைக்கி வீக்கோட ஸ்டார்டிங் மண்டே. பிளான் படி நேற்று சண்டே எல்லாமே நீட்டாக பிளான் பண்ணியாச்சு. என்னென்ன பண்ண போகிறோம் இந்த வீக் அப்படிங்கிற ஐடியா தெளிவாக இருக்குது. ஓகே, இந்த வீக்கில் ஸ்டார்டிங்க்கு எனக்கு நானே கொடுத்துக்கிற ரிமைண்டர். இந்த 1 வீக் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வீக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பிளான் படி கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி டயட் ஃபாலோ பண்ணணும், வாக்கிங் டெய்லி வரணும். இதுதான் ஐடியா. என்றைக்கு வரைக்கும் டார்கெட் அப்படின்னா கம்மிங் சாட்டர்டே வரைக்கும், ரைட்? இன்றைக்கி மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் டைமிங். இந்த டேஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லியும் வாக்கிங் போகணும், 10,000 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு கோல். செகண்ட் கோல், ஆஃப்டர் சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிட போகிறதில்ல, எப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் தேர்ட் ஒன், சாப்பிட்ற டைமும் நம்ம லிமிட்டடான ஃபுட்டு தான் எடுத்துக்க போகிறோம், நம்ம டயட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ். இந்த 3 விஷயங்களை மட்டும் இந்த ஒரு 1 வீக் 6 நாள் பண்ணி பார்ப்போம். எப்படி வெயிட் லாஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் இந்த வீக்கோட டாஸ்க். இது எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு குட்டி ரிமைண்டர். ஓகே, ஸோ நேற்றைய பொழுது எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டே ஆப்வியஸாக ஒர்க் செம்மையாக இருந்துச்சு. பட் நேற்று ஒரு ரொட்டீனில் ஒரு குட்டி சேஞ்சு. நேற்று ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணோம், ஜாலியாகவே போச்சு. ரெகுலராக நம்ம அந்த டியூஷன் இருக்காமல் ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுறப்ப தான் உலகனா என்னன்னே தெரியுது. அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய புது மக்களை பார்த்தோம், முன்னாடி கூட வேலை பார்த்தவங்கலாம் மீட் பண்ணேன். ஸோ இட்ஸ் அ ஹாப்பி மூமெண்ட். நல்லா இருந்துச்சு. தென் ஈவினிங் ரெஸ்ட் டைம் கிடச்சிதானா? இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டியூஷனில் கம்மிட் ஆனாலும் ஃபுல்லாக கம்மிட் ஆகிடுறோம், இல்லை ஃபங்க்ஷன்ஸில் கம்மிட் ஆனாலும் ஃபுல்லாக கம்மிட் ஆகிடுறோம். சிறப்பாக போச்சு சண்டே. நேற்று நைட்டு ஆப்வியஸாக 10:30 ஆகிடுச்சு படுக்கிறதுக்கு. ஆனால் நல்லா தூக்கம், ரைட்? தென் நேற்று டயட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன்லேயும் நம்ம நார்மலாக தான் சாப்பிட்டுக்கிட்டோம். முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி அந்த சுகர் நிறைய இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்வீட்ஸ்லாம் தொடலை. தென் எஸ், நேற்று டயட் நல்லா தான் போச்சு. எக்ஸ்ட்ரா எதுவும் சாப்பிடல, ஹோட்டல் ஃபுட் எதுவும் சாப்பிடல, நீட்டாக போச்சு. அண்ட் இன்றைக்கி எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நைட்டு செம்மையான தூக்கம். நேற்று நைட்டுமே லைட்டாக மழை பெஞ்சுது, கிளைமேட் நல்லா ஈரமாக இருக்குது, நல்ல தூக்கம். தென் இன்றைக்கி பிளான் படி தெளிவாக கொண்டு போகணும். இது ஒன்று தான் ஐடியா. இந்த மாதம் ரிசல்ட் மாதம் அப்படின்னா இந்த 2வது வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். தெளிவாக அடித்து வெயிட்டை குறைக்கிறோம், நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்கு கொண்டு வரோம். எஸ், இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைய நாள் ரொம்ப சூப்பரான ஒரு நாள். இங்கே பாருங்கள், செயின் போட்டாச்சு, இங்கே வரைக்கும் இருக்குதுன்னு நம்புகிறேன். எஸ், உங்களுக்கு வீடியோவில் தெரியுமான்னு தெரில. ஒரு வேளை வெள்ளை சட்டை போடுற அன்றைக்கி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் சட்டையெல்லாம் காரணமே கிடையாது. நான் மறுபடியும் சொல்லிடுறேன், அதெல்லாம் மூட நம்பிக்கையாக மாறிடும். கிளைமேட்டு தான். அங்கே பாருங்கள், தலைவர் எங்கே இருக்காருன்னு தெரியுதா? இந்த இடத்துக்கிட்ட இருக்கார், மறைஞ்சிருக்காப்புல. நேற்று சொன்ன மாதிரி தான், வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். கிளைமேட் சூப்பராக இருக்குது. சூரியன் இன்னும் வரல, ஆனால் செமையாக இங்கே பாருங்க, வேர்த்து ஊற்றுது. காற்று ரொம்ப கம்மி, 1. 2வது நல்ல நீட்டாக இருக்குங்க. அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கப்புன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு சில இடங்கள்லாம் ஞாபகம் வருது. இந்த ஜிம்மெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஜிம்மு, ஷட்டில் காக் விளாட்ற அந்த கோர்ட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்புன்னு அடைச்சிருப்பாங்க. நான் யோசிப்பேன், எதுக்குடா நல்ல காத்தோட்டமாக வச்சு இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறப்ப இப்போ தான் புரியுது. இந்த மாதிரி நேச்சரில் நல்லாவே வேர்க்குது, நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணுது. இன்றைக்கி சீக்கிரமாகவே முடிச்சிருக்கோம், நம்ம வாக்கிங் போக வேண்டியது சீக்கிரமாக முடிச்சிருக்கோம். ஏன்னா அகைன் என்னப்பா எதுவும் எனர்ஜி ட்ரிங்க்லாம் எதுவும் சாப்பிட்டு வந்துட்டியா, அதெல்லாம் ஒரு கதையும் கிடையாது.
வெயில் கம்மி, தலைவர் இன்னும் எட்டி பார்க்கல, அதனால் நல்ல வேகமாக நடக்க முடியும். வெயில் வந்தால் என்னன்னா நடக்கலாம், பட் நம்ம ரிஸ்க் எடுத்து நடக்கணும். ஓகே, அதையும் மீறி ஒருத்தன் நம்மளை காற்று ஆப்போசிட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்குது, தண்ணி ஆப்போசிட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னா நீச்சல் அடிப்போம், பட் அதிகமாக எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஃப்ளோவில் நம்ம நார்மல் ஸ்பீடில் போனாலே வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டே 1 டிசிப்ளின் வைஸ் கடவுள் நம்மளை வெல்கம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். தம்பி கரெக்டான பார்த்துக்கு வந்திருக்கேன், நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன், காலைல நீட்டாக நட அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. நான் நம்புகிறேன். எஸ், இன்றைய பொழுது எனக்கு சிறப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு, உங்களுக்கும் சிறப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட ஹேவ் அ கிரேட் டே.